இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த மாஸ்க் போட்ட பிளேயர் யாருங்கிறது தான் நியூஸ்லயே ஹைலைட்டா போயிட்டு இருக்கு. ஹீரோ வந்துட்டு டிஃப்ரெண்டான நேம் வச்சு கூப்பிடுறாங்களா? எனக்கு நல்லாவே தெரியும் இந்த மாஸ்க் போட்டு நான் பெர்ஃபார்ம் பண்றதுனால இதுக்கான ரியாக்ஷன் வேற லெவல்ல இருக்கும்னு. ஆனா இந்த அளவுக்கு இருக்குன்னு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நல்ல வேளை நான் மாஸ்க் போட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய ஐடென்டிட்டி தெரிஞ்ச ஒரே ஆள் தெரசா இந்த சீக்கிரட்டை ரிவீல் பண்ண மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. சோ அத பத்தி நான் கவலை பண்ணணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு செயின் எடுக்கிறான். அதுலதான் அந்த பிரம்மாஸ் ரிங்கும் இருக்கு. என்ன ஆலிஸ், இப்ப நீ ஓகேனா நம்ம பேசலாமா? உடனே அதுக்குள்ள இருக்க ஆலிஸும், உனக்கு என்ன தைரியம் இருந்தா உன்னுடைய அந்த நாத்தம் புடிச்ச பாக்கெட்ல என்ன ஒரு நாள் ஃபுல்லா வச்சிருப்ப? ஹியூமன், நான் யாருன்னு உனக்கு தெரியாதா? உடனே பதிலுக்கு நம்ம ஹீரோவும் அந்த செயினை நல்லா வேகமா சுத்துறான். ப்ளீஸ் அதை நிறுத்துன்னு ஆலிஸ் சொல்ல, பதிலுக்கு நம்ம ஹீரோவும் இப்ப பெட்டரா ஃபீல் பண்ற போல. உடனே ஆலிஸும், நீ என்னுடைய இடத்துல இருந்திருந்தா பெட்டரா ஃபீல் பண்ணிருப்ப. ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்கோ, என்னைக்குமே வேம்பியர் ஆன நாங்க எங்களுடைய பழி வாங்குற குணத்தை விட மாட்டோம். அப்படியே நினைக்கிற? பேச்சுவார்த்தை சரிப்பட்டு வர மாதிரி தெரியலையே. நீ அதை திரும்பவும் பண்ணணும்னு நினைக்கல, கரெக்ட் தானே? வேணாம் வேணாம் சொல்றத கேளு. உடனே ஹீரோவும், உனக்கு நீ எந்த இடத்துல இருக்குன்னு சரியா தெரியல போலயே, உனக்கு கரெக்டான பனிஷ்மெண்ட்டை நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை இன்னும் வேகமா சுத்த ஆரம்பிக்கிறான். கரெக்டா 3 மணி நேரம் கழிச்சு, ப்ளீஸ் ஸ்டாப், என்னால முடியல, இதுக்கு மேல நீ சுத்துனா நான் செத்துருவேன். சரி சரி, அழுகுறத நிறுத்திட்டு வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மேஜிக் பவர்ல ஒரு ஸ்மால் அமௌண்ட்டை அந்த பிரம்மாஸ் ரிங்குள்ள அனுப்புறான். வெளியில வந்த ஆலிஸும், ஃபைனலி நான் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கான டைம் வந்துருச்சு, நான் பட்ட அவமானத்துக்கு பதிலடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவ ரொம்ப குட்டியா இருக்கா. என்ன இது, என்ன பண்ணி வச்சிருக்க? நீ இன்னும் அந்த சீல் பண்ண ஸ்டேட்ல தான் இருக்க. உன்னுடைய ஒரு போர்ஷனை மட்டும் நான் மெட்டீரியலைஸ் பண்ணிருக்கேன். என்னது போர்ஷனா? ஆமா, நீ வேணும்னா உன்னை மினி வெர்ஷன் ஆஃப் ஆலிஸ்னு கூப்பிட்டுக்கோ. உன்னுடைய ட்ரூ பவர்ல இருந்து 1% கூட உன்னால யூஸ் பண்ண முடியாது. உடனே மனசுக்குள்ள நம்ம ஹீரோவும், இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தாலுமே நீ ஆர்டினரி வேம்பையரை விடவே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க. உடனே ஆலிஸும் இத பார்த்து அழ ஆரம்பிக்கிறா. என்ன மாதிரியான நிலைமை இது? உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு, அழுகிறத நிறுத்திட்டு நான் சொல்றத கேளு. அந்த ரூன்ஸ்ல உன்கிட்ட நான் சொன்னேன்ல, அது எதுவுமே எம்டி வேர்ட்ஸ் கிடையாது. வாய மூடு. இதையே நீ ஃப்ரீடம்னு சொன்ன? ஹீரோ வந்துட்டு, இதை நான் ஃப்ரீடம்னு சொல்லவே இல்லையே. உண்மையான ஃப்ரீடம் உனக்கு வேணும்னு நினைச்சனா அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். நீ என்ன சொல்ற? ஆலிஸ் வான் அட்ராஷியா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணனா உன்னை பிட்ரே பண்ண எல்லாரையுமே நான் எலிமினேட் பண்றேன். அது மட்டும் இல்ல, உன்னுடைய அட்ராஷியா ஃபேமிலி ஹெட் பொசிஷனை திரும்பவும் நீ ரீகெயின் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இதே நேரத்துல ஆல் ஆஃப் ஃபேம்ல நம்ம ஹீரோ அந்த டஞ்சனை கிளியர் பண்ண வீடியோவை அப்லோட் பண்ணி விட்டுறாங்க. அவனுடைய அந்த ஃபைட்டிங் ஸ்கில்ல பாருங்க, அது ஒரு வெட்டரன் சோல்ஜர் மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அவனால அந்த ஸ்வாட்மேன்ஷிப்பையும் யூஸ் பண்ண முடியுது, அட் த சேம் டைம்ல மேஜிக்குமே யூஸ் பண்ண முடியுது. ஹேய், எனக்கு இந்த பர்சனை நல்லாவே தெரியும். அந்த மேங்க்ரோ வீடியோல ரொம்ப ஃபேமஸ் ஆனானே, அது இவன் தானே? அப்புறம் எதுக்கு இவன் தேர்ட் ஃப்ளோரை கிளியர் பண்றதுக்கு போல? அது மட்டும் இல்லாம செயின்டஸ் தெரசாவே இவன் அக்னாலேஜ்மெண்ட் பண்றாங்கன்னா நம்மளும் அக்னாலேஜ்மெண்ட் பண்ணிக்கணும் தானே? அப்படியெல்லாம் இவங்க பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல ஹீரோ வந்துட்டு அந்த பிளாக் ரோ கில்டு இருக்க இடத்துக்கு போறான். ஒரு கில்டு வச்சிருந்தாலே அவங்க கிட்ட நிறைய மணி இருக்கும்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இந்த பில்டிங்க பார்க்கும்போதுதான் அதெல்லாம் உண்மைன்னு தெரியுது. இந்த இடத்துல இருக்க பெரிய பெரிய கில்டுங்கெல்லாம் எல்லா விஷயத்தையும் நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பான வழியில போறாங்க. அந்த ப்ராப்ளம்ல எல்லாம் நான் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன். ஆனா இவங்க என்ன கொல்ல ட்ரை பண்ணாங்களே, அதை எப்படி என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கில்டுடைய டோரை உடைச்சிட்டு போறான். அங்க இருக்க பாடி கார்ட்ஸ் எல்லாருமே டெஸ்ட்ராய் பண்ணிட, எதுக்கு நம்ம ஹீரோ இப்படி பண்றானா, அந்த ஹேனாவோட பிரதர் ஹாஜின் அந்த ரூயின்ஸ்குள்ள இவங்க இருக்கும்போது அங்க இருந்த கார்டியன்ஸை ஆக்டிவேட் பண்ணிருப்பான் ஹீரோவை கொல்லணுங்கிறதுக்காக. இதே நேரத்துல அந்த பில்டிங் உடைய டாப் ஃப்ளோர்ல இந்த இடத்துடைய கில்டு லீடரான சின் ஜியாசோ உன்கிட்ட ஒரு டாஸ்க கொடுத்து அவனை எவிடன்ஸ் இல்லாம கொன்னுட்டு வான்னு சொன்னா, அதை கூட உன்னால சரியா பண்ண முடியல. உன்னால இந்த கில்டுடைய ரெputation பாதாளத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை உதைக்க, சடனா அந்த டோரை உடைச்சு தள்ளிட்டு நம்ம ஹீரோ வரான். அப்போ நீதான் இந்த இடத்துடைய கில்டு லீடரா? அவனை யாராச்சும் புடிங்க. உடனே அங்கிருந்த ஹாஜினும், இதுதான் நல்ல சந்தர்ப்பம் மாஸ்டர் கிட்ட நல்ல பேரை வாங்குறதுக்கு அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண போக, உடனே அவனும் மாஸ்க கழட்டிட்டு எப்படி இருக்குன்னு கேட்டு மூஞ்சிலே ஒரு பஞ்ச் வைக்கிறான். உடனே இதை பார்த்து அந்த கில்டு லீடரும், நீ தானே எங்களுடைய கில்ட அசிங்கப்படுத்தினவன், இந்த மாதிரி ஒரு அட்டாக் பண்ணிட்டு நீ சேஃபா இருந்தலாம் நினைக்கிறியா? அதை பத்திலாம் நீ கவலைப்பட தேவலன்னு சொல்ல, உடனே அந்த லீடரும் அங்க இருக்க ஸ்வாட் எடுத்துட்டு லெவல் 5ல இருக்க குயிக் ஸ்வாட்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்றாரு. என்னுடைய ஸ்வாடுக்கு இவன் அட்டென்ஷன் கொடுக்கவே இல்லை, ஏன்னா என்னுடைய ஸ்பீட் சவுண்டை விடவும் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அப்படின்னா நீ என் கையில சாக போற அப்படின்னு போறப்போ வெறும் ஷோகேஸ்க்காக அங்க வச்சிருந்த ஒரு ஸ்டோனை வச்சு அந்த ஸ்வாடையே உடைச்சிடுறான். நல்ல ஒரு முயற்சி தான், ஆனா நான் அதை பிளாக் பண்றதுக்கு எனக்கு சாதகமா சில ஐட்டம்ஸ் நீங்க வச்சிருக்கியே. சரி, இப்ப சொல்லு, நம்ம டிஸ்கஷனை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணலாமா சென்ஜென்சோ? இதோட இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் நீங்க கண்டினியூவா பார்க்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.